Hi, January 24, 2026, the Hindu newspaper discussion. Okay. So, first news என்ன அப்படின்னா NDA double engine government will be formed in தமிழ்நாடு பிரைம் மினிஸ்டர்னு சொல்லியிருக்காரு. அப்போ இந்த நியூஸ் நமக்கு ஜென்ரலாக ரொம்ப முக்கியம் இல்லை, ஆனால் டபுள் என்ஜின் கவர்மெண்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ 1962 வரைக்கும் டபுள் என்ஜின் கவர்மெண்ட்னா என்ன டெஃபினேஷன் பார்த்துக்கோங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்லையும் ஸ்டேட் கவர்மெண்ட்லையும் ஒரே பார்ட்டி ரூல் பண்ணுறது தான் டபுள் என்ஜின் கவர்மெண்ட். ஓகே, 1962 வரைக்குமே என்ன இருந்துச்சு அப்படின்னா டபுள் என்ஜின் கவர்மெண்ட் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு கேரளாவில் பிரசிடென்ட்ஸ் ரூல் வந்ததுனால என்னாச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் எல்லாமே இதானுச்சு. அப்புறம் பஞ்சாப் எல்லா ரீஜன்லையும் என்னாச்சு அப்படின்னா கவர்மெண்ட் வந்து ஃபாலோ ஆனிச்சு, பிரசிடென்ட் ரூல் வந்துச்சு, அதனால சேஞ்ச் ஆனிச்சு. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம மெயின்ஸ் ரிலேட்டடாக டபுள் இன்ஜின் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ்ஸ் என்ன நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ டபுள் இன்ஜின் கவர்மெண்ட்டை எதனால் சொல்கிறாங்க அப்படின்னா இதுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா சைமல்டேனியஸ் எலெக்ஷன். ஓகேவா? ஸோ டபுள் இன்ஜின் கவர்மெண்ட் அண்ட் சைமல்டேனியஸ் எலெக்ஷன்ஸ் அப்படின்றது ரெண்டுமே கோரிலேட்டடாக இருக்கும். இப்போ சைமல்டேனியஸ் எலெக்ஷன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. ஓகேவா? அதில் ரீசெண்டாக ஒரு கமிஷன் போட்டிருந்தாங்க, ராம்நாத் கோவிந்தோட கமிட்டி போட்டிருந்தாங்க இல்லையா, ஃபார்மர் பிரசிடென்ட். ஸோ அவர் என்ன சொல்லியிருந்தாரு, அதோட ரெக்கமெண்டேஷன்ஸ் என்ன, ப்ளஸ் சைமல்டேனியஸ் எலெக்ஷனில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ்ஸ் என்ன நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்றது மோரார்லெஸ் ரெண்டுக்குமே என்ன இருக்கும் அப்படின்னா ஒரே பாசிட்டிவ் ஒரே நெகட்டிவ் தான் இருக்கும். சரியா? ஸோ அதை மட்டும் லைட்டாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ப்ளஸ் சைமல்டேனியஸ் எலெக்ஷனில் இந்தியாவில் என்னென்ன கான்ஸ்டியூஷனில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்றதையும் லைட்டாக பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். இந்த ஆர்டிக்கல் வேறு எதுக்கு தேவையில்ல. ஸோ நெக்ஸ்ட்டு எடிட்டோரியல் பேஜ் தான் ஸ்ட்ரைட்டாக, இடையில எதுவும் நியூஸ் இல்லை. ஸோ எடிட்டோரியல் பேஜில் ஃபஸ்ட்டு மைண்ட்லெஸ் கில்லிங் அப்படின்றது. ஸோ மணிப்பூரில் ரீசெண்டாக என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னா திரும்ப இஷ்யூ வந்து எமர்ஜ் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ அதில் மணிப்பூர் ஃபஸ்ட்டு எப்போனா 1972 ஸ்டேட்டாக அதை வந்து ரெகனைஸ் பண்ணாங்க. மொத்தம் 33 ரெகனைஸ்டு ட்ரைப்ஸ் வந்து எங்கே இருக்காங்க அப்படின்னா மணிப்பூரில் இருக்காங்க. ஆஸ் வெல் அஸ் நான் ட்ரைபல் பீப்புளும் இருக்காங்க. ஓகே, ட்ரைப்ஸ் வந்து யார் யாருன்னு பார்த்தோன்னா குக்கீஸோ நாகாஸ் இந்த மாதிரி நிறைய ட்ரைப்ஸ் இருக்காங்க. நான் ட்ரைப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மெய்தி பீப்புள் அப்படின்றது. இந்த பிரச்சனை எப்போ ஸ்டார்ட் ஆனிச்சு அப்படின்னா மணிப்பூர் ஹைகோர்ட் வந்து மெய்தி பீப்புளுக்கு எஸ்டி ஸ்டேட்டஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது குக்கீஸோக்கும் மெய்திக்கும் என்ன ஸ்டார்ட் ஆனிச்சு அப்படின்னா இஷ்யூ ஸ்டார்ட் ஆனிச்சு அப்படின்றத அதில் பேசியிருக்காங்க. இப்போ கவர்மெண்ட் வந்து இதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா மல்டி ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அப்ரோச். ஓகே, பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்றது தான். யார் யாரை வச்சு யார் யாரெல்லாம் வந்து அஃபெக்ட் ஆகுறாங்க ப்ளஸ் யார் யாரெல்லாம் பெனிஃபிட் ஆகுறாங்க அப்படின்னு கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்றத அதில் சொல்லியிருக்காங்க. ஓகே, வேறு எதுவும் இல்லை. ப்ளஸ் இந்த இஷ்யூ எப்போ ஸ்டார்ட் ஆனிச்சு அப்படின்றது இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது ரெண்டே விஷயம் தான். ஃபஸ்ட்டு 1972 மணிப்பூர் ஸ்டேட் கிரியேட் ஆனிச்சு. 33 ட்ரைப்ஸ் வந்து அங்கே ரெகக்னைஸ்ட் ட்ரைப்ஸ் தான் அங்கே இருக்காங்க. ஓகே, அதில் குக்கீஸோ நாகாஸ் ஒருத்தவங்க, மெய்தீஸ் வந்து நான் ட்ரைப்ஸ் பீப்புள். ஓகே, வேலியில் இருக்கக்கூடியவங்க அப்படின்றதே தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ரைட் டு டிக்னிட்டி. கவர்மெண்ட் மஸ்ட் என்ஷூர் ஈக்குவட்டபிள் பே ஃபார் ஆஷா ஒர்க்கர் அப்படின்றது. ஸோ ஆஷா ஒர்க்கர்ஸ்க்கு இருக்கக்கூடிய இஷ்யூஸ் வந்து ரொம்ப நாளாக இருந்துகிட்டே இருக்குமா. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஆஷா அண்ட் அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வெஸ்ட் பெங்காலில் அந்த இஷ்யூ வந்து கிரியேட் ஆகிருக்கு. 15,000 ருபீஸ் வந்து அவங்களுக்கு சேலரியாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஆஷா ஒர்க்கர்ஸும் அங்கன்வாடி ஒர்க்கர்ஸும் நார்மல் எம்ப்ளாயர்ஸ் கிடையாது, எம்ப்ளாயர் ரிலேஷன்ஷிப்பில் வரமாட்டாங்க. ஓகேவா? ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் ஒர்க்கர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அதாவது ஒரு ஸ்கீம் மூலமாக கவர்மெண்ட் ஜாபில் வரமாட்டாங்க, ஆனால் என்னென்னா கவர்மெண்ட் ஸ்கீம்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. ஓகே, ஸோ அவங்களுக்கு என்ன கிடையாது அப்படின்னா சோஷியல் செக்யூரிட்டி பெனிஃபிட்ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு பெனிஃபிட்ஸும் கிடையாது. லைக் கிக் ஒர்க்கர் மாதிரி தான், பிளாட்ஃபார்ம் ஒர்க்கர் மாதிரி தான் அவங்களும் ரன் ஆகிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ கொண்டு வந்த கோட் ஆஃப் பில்ஸ் நம்ம லேபர் கோட்ஸ் இருக்கு இல்லையா, அதில் கிக் ஒர்க்கர்ஸ் பற்றி கூட பிளாட்ஃபார்ம் ஒர்க்கர்ஸ் பற்றி கூட பேசியிருக்கோம், ஆனால் ஆஷா ஒர்க்கர்ஸ் பற்றி அதிகமாக பேசல. ஸோ அவங்களோட மினிமம் வேஜஸ் பற்றியோ அவங்களோட சோஷியல் செக்யூரிட்டி பென்ஷன்ஸ் பற்றியோ எதுவுமே பேசல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஆஷா ஒர்க்கர்ஸ்க்கான ஸ்டாச்சுட்டரி ஆக்ட் வந்து கொண்டு வந்து அவங்களுக்கான மினிமம் வேஜஸ் இதெல்லாம் என்ஷூர் பண்ணோம் அப்படின்றது. ஸோ ஆஷா ஒர்க்கர்ஸோட இம்பார்ட்டன்ஸ் எந்த அளவுக்கு அப்படின்றதே நமக்கு தெரியணும். ஏன்னா நியூட்ரிஷன் செக்யூரிட்டி இது எல்லாத்தையும் ப்ரொவைட் பண்ணுறது, அதை கொண்டு போய் சேர்க்கறது அப்படின்றது ரொம்ப முக்கியமான வேலை இல்லையா. ஸோ அதனால் இதை ஃபுல்லாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஆஷா ஒர்க்கர்ஸ்க்கான இருக்கக்கூடிய இஷ்யூ என்ன அப்படின்னு பார்க்கும்போது என்டிஏ கவர்மெண்ட் வந்து ஐசிடிஎஸ்க்கான ஃபண்டை வந்து மொத்தமாக கம்மி பண்ணாங்க. ஓகே, ஸோ அது ஒரு இஷ்யூ. அதே மாதிரி பார்த்தோன்னா அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ் அப்படின்றது இருக்கக்கூடிய எல்லா பிஸ்கல் ஷாக்ஸையும் கவர்மெண்ட்டுக்கு ஒரு பிஸ்கல் ஷாக் வந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு கை வைக்கிறது எதுவாக இருக்குது அப்படின்னா ஆஷா ஒர்க்கர் இதுவாக இருக்குது, அடுத்தது மன்ரேகா ஒர்க்காக இருக்குது. சரியா? ஸோ இதெல்லாம் இதில் பேசியிருக்காங்க. ப்ளஸ் நம்ம எப்படி வந்து இதை என்ஷூர் பண்ணலாம் அப்படின்னா ஸ்டேட்ஸ் வேர் கம்பல் டு டாப் அப் தி பே. அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஃபண்டை குறைக்கும் போது அந்த ஃபண்டை யார் காம்பன்சேட் பண்ண வேண்டியதாக இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட் காம்பன்சேட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்போ அவங்களோட பிஸ்கல் டெபிசிட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. செகண்ட் என்ன அப்படின்னா யூனியன் ப்ரெஷர். அதாவது என்னன்னா அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் கொடுக்குறோம் இல்லையா, நம்ம பென்ஷன் கொடுக்குறது அதுவும் யாரோட பேர்டனில் வந்து நிற்கிது அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டோட பேர்டனில் நிற்கிது. அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா லா மேக் பண்ணி அவங்களோட பென்ஷன்ஸையும் அவங்களோட சோஷியல் செக்யூரிட்டியை என்ஷூர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் பேசியிருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு டீலிமிட்டேஷன் ஆஃப்டர் 2027 ரீட்ராயிங் பவர் இன் இந்தியா அப்படின்றது.
ஸோ இப்போ சென்சஸ் போயிட்டு இருக்கு இல்லையா, எவ்ரி சென்சஸ்க்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா டீலிமிட்டேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூலை கான்ஸ்டியூஷன்லேயே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ இப்போ 2027ல் சென்சஸ் வந்துச்சு அப்படின்னா அதை வச்சு என்ன பண்ணுவோம் அப்படின்னா டீலிமிட்டேஷன் பண்ணுவோம். அதில் இருக்கக்கூடிய இஷ்யூஸ் என்ன அப்படின்றது தான் இதில் பேசியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு 1971ல் என்ன பண்ணோம் அப்படின்னா சென்சஸை வச்சு ஃப்ரோசன் பண்ணோம், கான்ஸ்டியூன்சியை பிரிக்கிறது. ஓகே, ஏன் அப்படின்னா பாப்புலேஷன் மெஷர்ஸ், பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மெஷர் எடுத்தோம். சதர்ன் ஸ்டேட்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க, நார்தர்ன் ஸ்டேட்ஸ் ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணல. அதனால என்னென்னா லோக்சபா சீட்ஸும் ராஜ்யசபா சீட்ஸும் வேரி ஆகும். ஸோ டிஸ்ப்ரொபோர்ஷனேட்டாக வந்து என்ன ஆகும் அப்படின்னா அலோகேட் ஆகும் அப்படின்றதுனால நம்ம இது ஃப்ரோசன் பண்ணோம். அதுக்கப்புறம் 84th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2001ல் என்ன பண்ணோம் அப்படின்னா ரீடிஸ்ட்ரிபியூஷன் மட்டும் பண்ணோம். நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா டெரிட்டரியை மட்டும் சேஞ்ச் பண்ணோம், வித்தவுட் பாப்புலேஷன் எந்த ஒரு இதுவுமே இது பண்ணாமல். ஓகே, ஸோ கான்ஸ்டியூஷனோட டெரிட்டரியை மட்டும் ஆல்டர் பண்ணோம் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கணும். அதே மாதிரி இப்போ ஃப்ரோசன் பண்ணி வச்சிருக்கிறது படி பார்த்தோம் அப்படின்னா 548 மில்லியன் பீப்புளை மட்டும்தான் ரெப்ரசென்ட் பண்ணுது லோக்சபா. ஆனால் இப்போ எவ்வளோ பாப்புலேஷன் இருக்காங்க, 1.41 பில்லியன் பாப்புலேஷன் இருக்காங்க. அப்படின்றப்போ இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னா 888, அதாவது லோக்சபாவோட ஸ்ட்ரென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் பேசியிருக்காங்க. அதே மாதிரி சதர்ன் ஸ்டேட்ஸோட ரெப்ரசன்டேஷன் கம்மியாகும். ஃபார் எக்ஸாம்பிள் உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ் இந்த மாதிரி ஸ்டேட்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னா 80, அதாவது உத்தரப்பிரதேஷ்லாம் பார்த்தோன்னா 80 சீட்ஸ்க்கு மேலே இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் தமிழ்நாடுக்கு வந்து 40லேருந்து 53, ஜஸ்ட் என்ன 13 சீட்ஸ் தான் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்ப்ரோபோர்ஷனேட்டாக இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஹோம் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா சதர்ன் ஸ்டேட்ஸோட ஒரு சீட்ஸை கூட குறைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நார்தர்ன் ஸ்டேட்ஸோட சீட்ஸ் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ஒரு டிசிஷன் எடுக்கும் போது யூனிலேட்ரலாக ஓகே சம் ஸ்டேட்ஸ் வந்து ஓகே சொன்னால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை வந்து கிரியேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் பேசியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போது இதுக்கான சொல்யூஷன்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு எக்ஸ்டெண்ட் தி கரண்ட் ஃப்ரீஸ் பியாண்ட் 2026. ஃபஸ்ட்டு சொல்யூஷன் என்ன அப்படின்னா 2026 வரைக்கும் தான் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருந்துருக்காங்க. இதை நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் இஷ்யூ எக்ஸ்பேண்ட் தி லோக்சபா ஃப்ரம் 543லேருந்து 750, இல்லைன்னா அதாவது லோக்சபாவோட ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணுறது மூலமாக எல்லா ஸ்டேட்ஸ்க்கும் என்னென்னா ஈக்குவட்டபுளாக என்ன கொடுக்கலாம் அப்படின்னா சீட்ஸ் கொடுக்கலாம் அப்படின்றது. அடுத்தது அடாப்ட் வெயிட்டட் ஃபார்முலா அப்படின்றது, பாப்புலேஷன் மட்டுமே வச்சு சீட்ஸ் கொடுக்காம டெவலப்மெண்ட் வச்சும் எப்படி அவங்க வந்து டெமோகிராஃபி பர்ஃபார்ம் பண்ணுறாங்க, டெவலப்மெண்ட்டில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்றத வச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஸ்ட்ரென்தன் தி ராஜ்யசபா ஜென்யூன்லி ஃபெடரல் சேம்பர். ஓகே, ராஜ்யசபா வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ராஜ்யசபாவில் வந்து இதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சுன்னா இப்போ நான் தமிழ்நாட்டை ரெப்ரசென்ட் பண்ணுறேன் அப்படின்னா நான் தமிழ்நாட்டில் இருந்து மட்டும்தான் போகணும் அப்படின்னு இருந்துச்சு. ஆனால் அது ரீசெண்டாக என்ன பண்ணாங்க அப்படின்னா எடுத்துட்டு எந்த ஸ்டேட்டில் இருந்து வேணாலும் வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. அதுபடி தான் தமிழ்நாடோட எல் முருகன் வந்து ராஜ்யசபா மெம்பராக இருக்கும்போது மகாராஷ்டிரா சம்திங் எதையோ இது பண்ணியிருப்பார், ஓகே ரெப்ரசென்ட் பண்ணி போயிருந்திருப்பார். ஸோ அதை எடுத்ததுனால ராஜ்யசபாவோட பவர் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கம்மியாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை ரீஸ்டோர் பண்ணும் அப்படின்றது. அடுத்தது பைஃபர்கேட் உத்தரப்பிரதேஷ் இன்டு 3 or 4 ஸ்டேட்ஸ் அப்படின்றது. ஸோ யூபியை பைஃபர்கேட் பண்ணோம் அப்படின்னா சீட்ஸ் என்ன ஆகும், தனித்தனியாக பிரிஞ்சிரும். ஸோ லார்ஜஸ்ட் ஸ்டேட்ஸ் என்ன பண்ணுங்க அப்படின்னா பிரிங்க, பாப்புலேஷன் அதிகமாக இருக்கிற ஸ்டேட்ஸை பிரிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இம்ப்ளிமெண்ட் பேஸ்ட் ரீடிஸ்ட்ரிபியூஷன் அக்ராஸ் 2 எலெக்ஷன் சைக்கிள் அப்படின்றது. ஸோ இந்த வே ஃபார்வர்டு எல்லாத்தையும் பார்த்து வச்சுக்கோங்க. சென்சஸ் டீலிமிட்டேஷன், ஏன்னா சென்சஸ் போயிட்டு இருக்கிறதுனால நெக்ஸ்ட் டீலிமிட்டேஷன் கான்செப்ட் வரும் அப்படின்றதுனால மெயின்ஸில் பாசிபிள் கொஸ்டின் இருக்கலாம் என்ன வே ஃபார்வர்டு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி என்ன இஷ்யூ இருக்கும் அப்படின்றதையும் இதை வச்சு தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இந்தியா யூரோப்பியன் யூனியன் ஃபிட் பார்ட்னர்ஷிப் இன் டிவைடட் வேர்ல்டு அப்படின்றது. ஸோ என்னன்னா யூஎஸ்க்கும் இந்தியாவுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் என்ன ஆகிட்டு இருக்கு, டிட்டரேட் ஆகிட்டு இருக்கு. டாரிஃப் பிளான்ஸு, ஓகே மோடி வார் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா, உக்ரைன் வார. ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸு, அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா சைனாவோட அசர்ட்டிவ்னஸ்ஸு, வெஸ்ட் ஏஷியாவில் இருக்கிற இஷ்யூஸு, இதெல்லாம் இருக்கிறதுனால இந்தியா யூரோப்பியன் யூனியனோட டைஸ் வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, இந்த டிவைடட் வேர்ல்டில் ரொம்ப ஒரு என்னென்னா கிரெடிபிளாக இருக்கும், ரொம்ப வந்து எல்லாருமே நோட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அதுபடி பார்த்தோன்னா இந்தியா யூரோப்பியன் யூனியன் ரிலேஷன்ஷிப்லையும் சில இஷ்யூஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் கார்பன் பார்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் மெக்கானிசம் போடுறதா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருந்தாலும் ஆனால் இந்தியா யூரோப்பியன் யூனியன் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ண போகிறாங்க. ஓகே, ஃபைனல் டாக்கில் இருக்குது. ஸோ அது மூலமாக கிரேட்டர் யூரோப்பியன் யூனியனுக்கு கிரேட்டர் அக்சஸ் டு த மார்க்கெட், இந்தியாவோட மார்க்கெட்டுக்கு அக்சஸ் கிடைக்கும். அதே மாதிரி இந்தியன் ப்ராடக்ட்ஸ் வந்து நிறைய யூரோப்பியன் யூனியன் மார்க்கெட்டுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா மூவ் ஆகும் அப்படின்றது. அதே மாதிரி கிளைமேட் ஈக்விட்டிக்கும் 2 பேரும் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்றது. அடுத்தது டெக்னாலஜியில் அதிகமாக வந்து ஸ்பெண்ட் பண்ணுறோம், இது எல்லாமே பேசியிருக்காங்க. ஓகேவா? ஸோ யூஎஸ் சைனாவை கவுண்டர் பண்ணுற மாதிரி நம்ம என்னென்னா இந்தியா யூரோப்பியன் யூனியனோட டைஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க. அதோட இதாக தான் யூரோப்பியன் யூனியனோட பிரசிடெண்ட்டை ரீசெண்டாக நடக்க இருக்கிற ரிப்பப்ளிக் டே பரேடுக்கு வந்து இன்வைட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா கியூபர் நேஷனல் வாக் அவுட்ஸ் டெஸ்ட் கான்ஸ்டியூஷனல் லிமிட்ஸ் அப்படின்றது சின்ன ஆர்டிக்கல் தான், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆர்டிக்கல். ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட்ஸ் என்னன்னா பிலிம்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து மேக் பண்ணுற மாதிரி இருக்குது.
ஆர்டிகல் 176 கிளாஸ் 1ல என்ன சொல்லுது அப்படின்னா கவர்னர் mandates that article 176 class 1 mandates that governors at the commencement of the first sessions of the each year ஒரு வருஷத்தோட ஃபர்ஸ்ட் செஷனையும் கவர்னர் வந்து கமெண்ட் அட்ரஸ் வந்து மேக் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இதே தான் ஆர்டிகல் 175 பேசும். 175 என்ன சொல்லும் அப்படின்னா ஒரு செஷன் ஸ்டார்ட் பண்ணும்போதும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும். ஓகேவா, ரெண்டும் ஒரே ஆர்டிகல் தான். அப்போ இந்த கவர்னர் கஸ்டமரி ரைட்ஸ் மேக் பண்ணும்போது என்ன நிறைய சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷன்ஸ் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 1974ல சம்சேர் சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் அப்படின்றது ரொம்ப முக்கியமான கேஸ். இந்த கேஸ்ல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா கவர்னர் அப்படின்றது ஒரு அப்பாயிண்டட் ஃபங்க்ஷனரி. அவர் எது மூலமா தான் எய்ட் அண்ட் அட்வைஸ் ஆஃப் தி சீஃப் மினிஸ்டர்ஸ், அதாவது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் மூலமா தான் இது பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த கஸ்டமரி ரைட்ஸையோ இல்ல ஓவர் ரைட் எலெக்டட் கவர்மெண்ட்டை ஓவர் ரைட் பண்றதோ என்னன்னா கான்ஸ்டியூஷனல் பிளாக்ஸ், அதாவது கான்ஸ்டியூஷனல் பிளாட், நீங்க வந்து கான்ஸ்டியூஷனல் ரோலை ஒழுங்கா பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜட்மெண்ட்ல வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 2016ல நபம் ரெபியா கேஸ் ரொம்ப முக்கியமான கேஸ்மா. ஓகேவா, ஸோ கவர்னர்ஸ்க்கு என்ன பவர் இருக்கு அப்படின்னா பில்லை பாஸ் பண்ணும்போது என்னென்ன பவர் இருக்கு அப்படின்றது. ஓகே, ஒன்னு அசன்ட் கொடுக்கலாம், இல்லை வித்ஹோல்ட் பண்ணலாம், இல்லை ரீகன்சிடரேஷனுக்கு அனுப்பலாம், இல்லைன்னா பிரசிடென்ட் அசன்ட்டுக்கு வந்து அனுப்பலாம். இதை தவிர வேற எந்த ஒரு பவரும் அவருக்கு கிடையாது அப்படின்னு சொல்றது தான் இதுல பேசியிருக்காங்க. ஓகேவா, ஸோ அதே மாதிரி ஆர்டிகல் 356லயும் அப்படிதான். 356லயும் அவரோட டிஸ்கிரிஷன் கிடையாது. ஓகேவா, ஸோ அப்போ ஆர்டிகல் 356 எடுத்தாரு அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்டோட மினிஸ்டர்ஸ் என்னவாயிடுவாங்க அப்படின்னா ஆன்சரபிளா மாறிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுல பேசியிருக்காங்க. ஓகேவா, ஸோ அப்போ கவர்னர்ஸ்க்கு கான்ஸ்டியூஷனல் படி என்னென்ன லிமிடேஷன்ஸ் இருக்கோ அது மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். மற்றபடி என்ன பண்ணணும் அப்படின்னா சீஃப் மினிஸ்டர்ஸ் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸோட எய்ட் அண்ட் அட்வைஸ் படி தான் ரன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் பேசியிருக்கு. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 71 fugitives வாண்டட் பை இந்தியா லொக்கேட்டட் அப்ராட் அப்படின்றது. ஸோ இதில் வந்து என்னன்னா வாண்டட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய கிரிமினல்ஸ்மா அவ்வளோதான். ஓகேவா, 71 people வாண்டட் லிஸ்ட்டில் இருக்காங்க. சிபிஐ, இன்டர்போல், இது ரெண்டு தான் ரொம்ப முக்கியம். ஓகே, அப்போ வாண்டட் பீப்புளை ரிட்டார்டியேட் பண்ணுறதுக்கு முக்கியமான இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ் என்ன அப்படின்னா இன்டர்போலில் யார் ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க அப்படின்னா சிபிஐ ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதுபடி என்னன்னா இன்டர்போலை பற்றியும் சிபிஐ பற்றியும் லைட்டாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி இன்டர்போல் வந்து ரீசெண்டாக நிறைய நோட்டீஸ் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஓகே, ரெட் நோட்டீஸு, எல்லோ நோட்டீஸு, சில்வர் நோட்டீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. இது ஏதாவது ஒரு மந்த்லி கம்பைலேஷனில் இருக்கும், அதை பார்த்து அப்படியே ரெஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 16மா டைவர்சிஃபை யுவர் ஃபிஷ் பேஸ்கெட் அப்படின்றது யூனியன் கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்கு. ஓகேவா, ஸோ அதாவது ஃபிஷ் எக்ஸ்போர்ட்ஸில் இந்தியா வந்து பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை வந்து டைவர்சிஃபை பண்ண சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கிராப் டைவர்சிஃபிகேஷன் மாதிரியே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபிஷ்ஷஸையும் டைவர்சிஃபை பண்ணோம் அப்படின்றது. நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா ஒரே ஒரு ஃபிஷ்ல 2006 and 2007ல் நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா பிளாக் டைகர் ஸ்ட்ரிம்ப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபிஷ். ஓகேவா, அந்த ஃபிஷ்ல மட்டும் ஓவரா ரிலே ஆகிட்டு இருந்தோம். அந்த ஃபிஷ்ல ரிலே ஆகிட்டு இருக்கும்போது ஒயிட் ஸ்பாட் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிசீஸ் வந்துச்சு. அது மூலமா என்னாச்சு அப்படின்னா ஃபிஷ் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து ரொம்ப என்னாச்சு அப்படின்னா அஃபெக்ட் ஆனிச்சு. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா டைவர்சிஃபை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் பேசியிருக்காங்க. ஓகேவா, அப்போ என்னென்ன ஃபிஷ் ஸ்பீசிஸ் இருக்கு, இதில் நிறைய ஃபிஷ் ஸ்பீசிஸ் பேசியிருக்காங்க. ஸ்கேம்பி, திலேப்பியா, ஓகேவா, பேங்காசிஸ், ஓகேவா, அதுக்கப்புறம் கட்லா, ரோகு, இதெல்லாம் என்னன்னு மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. திஸ் நேம்ஸ் ஆர் ரிலேட்டட் டு வாட் அப்படின்னு மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா போல் பாடிஸ் 42 நேஷன் டு ஒர்க் டுகெதர் அண்ட் கீ இஷ்யூஸ் அப்படின்றது. இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் அண்ட் டெமோக்ரஸி அண்ட் எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட் 2026ல டெல்லியில் நடந்துச்சு. அதுபடி டெல்லி டிக்ளரேஷன் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, எங்கெங்கே நடக்குது, இயர்லி ஆனுவல் நடக்குதா, ஓகே, இல்லை பையனியல் நடக்குதா அப்படின்றத தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. இதை யார் வந்து கண்டக்ட் பண்ணுவா அப்படின்றதையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் செபி அக்யூசஸ் பிடபிள்யூசி அண்ட் இஒய் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் இந்த இன்சைடர் ட்ரேடிங் அப்படின்றது. ஸோ இன்சைடர் ட்ரேடிங் அப்படின்றது ரொம்ப முக்கியமா, அதோட டெஃபினிஷன் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, இன்சைடர் ட்ரேடிங்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்சைடர் ட்ரேடிங் வேற, ஃப்ரண்ட் ரன்னிங் வேற. ஓகே, இது எல்லாத்துக்கும் வேற வேற டெஃபினிஷன் இருக்கு. ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தோன்னா செக்யூரிட்டி அப்பெல்லட் ட்ரிபியூனல் அப்படின்றது என்ன அப்படின்றதையும் பார்த்து வச்சுக்கோங்க லைட்டாக சும்மா. ஓகே, செக்யூரிட்டி அப்பெல்லட் ட்ரிபியூனல்னா என்ன அப்படின்றது, அதாவது செக்யூரிட்டி டிரான்சாக்ஷனில் இருக்கக்கூடிய டிஸ்பியூட்ஸை சால்வ் பண்ணுறது தான் செக்யூரிட்டி அப்பெல்லட் ட்ரிபியூனல் அப்படின்றது. ஸோ அது யாருக்கு கீழே வரும் அப்படின்றதையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் குளோபல் நியூஸ். ரஷ்யா டிமாண்ட்ஸ் உக்ரைன் டோன்பாஸ் ரீஜன் எங்கே இருக்குன்னு பார்த்துக்குமா. அது ரஷ்யா உக்ரைன் வார் ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே டோன்பாஸ் ரீஜன் வந்து நியூஸில் இருக்குது. ஸோ அதனால டோன்பாஸ் ரீஜன் எங்கே இருக்குது அப்படின்றது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான். ஸ்போர்ட்ஸ் நியூஸில் எதுவும் பெருசாக இல்லை, அவ்வளோதான். ஸோ இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண ஆர்டிகல் ரிலேட்டடாக ஐகெட் ஐஏஎஸ் அகாடமி டெலிகிராம் சேனலில் குவிசஸ் ரன் ஆகும். அட்டன் பண்ணுங்கள். ஆக்டிவ் ரீகாலிங்க்கும் இன்னும் மோர் கிளாரிட்டி ஹெல்ப் பண்ணும். ஓகே, தேங்க்யூ.